இறையச்சவாதியாக என்னை ஆக்குங்கிறது ஒரு ஈமான். இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக யாரெல்லாம் அல்லாஹ்வை பயப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் முன்னோடியா நாம இருக்கணும். இப்ப உதாரணமா நம்ம குடும்பங்கள்ல எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய சகோதரரிடத்துல இபாதத் இல்ல, தொழுகை இல்லை, ஆனா நம்ம இடத்துல இருக்குது. நம்முடைய சகோதரன் என் அண்ணனை பார்த்துதான் எனக்கு தொழுகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு நான் தொழுகிறேனா, இன்னைக்கு நான் ஓதுறேன்னா, இன்னைக்கு நான் தான தர்மங்கள் செய்யறதாக இருந்தால் அது என்னுடைய சகோதரனை பார்த்துதான் எனக்கு வந்துச்சு என்பதாக ஒருவர் தன்னுடைய இறையச்சத்தினுடைய வாழ்க்கையில முன்னோடியாக நம்மை ஆக்கணும். அப்படிப்பட்ட ஒரு துவாவை தான் அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். முத்தகீன இமாமா, இறைவா இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக என்னை ஆக்குவாயாக. அப்ப அந்த இறையச்சவாதிகளுடைய செயல்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, நாளை மறுமை நாளையில நம்ம என்னெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் அல்லாஹ் கேட்பானு. அல்லாஹ்விடத்துல நம்ம பதில் சொல்லணுமே. அல்லாஹ் ஒவ்வொன்றையும் எடை போடுவானு. அந்த நேரத்துல நம்ம இடத்துல நன்மையான எடை அதிகமாக இருக்கணுமே என்பதாக எண்ணி எண்ணி இந்த உலக வாழ்க்கையில மிகவும் கவனமாக கண்ணியமாக அல்லாஹ்விற்காக வேண்டி வாழக்கூடியவராக யார் மாறுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக ஆக்குகிறார். அதே போன்று பேணுதலாக அவர் வாழுவாரு. அஜ்மீனு ஃபி தலபி துனியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த உலக வாழ்க்கையில உலக வாழ்வாதாரத்தை தேடுவதில் நீங்கள் நடுநிலையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க. உலக வாழ்வாதாரத்தை நீங்க தேடுறதுல நடுநிலையை கடைபிடிச்சிங்க. ஏன்னு சொன்னா அது ஈமான இறையச்சத்தை வேறு பக்கம் திருப்பிடும். உலகத்தினுடைய பொருளாதாரத்தின் மீது ஆசை கொள்வது, உலக வாழ்வாதாரத்தின் மீது ஆசை கொள்வது இருக்குது, அது ஈமான இறையச்சத்தை குறைச்சு விட்டுரும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுநிலையை ஆசைப்படுங்கிறாங்க. இதையுமே இந்த உலகத்துல நீங்க ஆசைப்படுறதாக இருந்தா நடுநிலையை ஆசைப்படுங்க. ரொம்ப பெருசா நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இபாதத் இல்லாம போயிடும். இன்னைக்கு நிறைய சகோதரர்களை நம்ம பார்க்கிறோம், தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய வியாபாரம், தன்னுடைய வாழ்வாதாரம், தனக்கு உண்டான பணம் காசை சேர்ப்பதற்காக வேண்டி பருளான தொழுகைகளை விடக்கூடியவர்களை நம்ம பார்க்கிறோம். கடையினுடைய வியாபாரத்தினுடைய அந்த நிலையில இருக்கக்கூடிய சகோதரர்கள், பொருளாதாரத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், அவங்களுக்கு அதுலயே என்ன செய்யுது, நேரங்கள் சரியா போயிடுது. அப்போ அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உலகத்தினுடைய வாழ்வாதாரத்தை தேடுவதுல நீங்க நடுநிலையா இருந்துக்குங்க, அல்லாஹ் இந்த சிரமத்தை கொடுக்க மாட்டான். அதிகமாக ஆசை கொண்டால் என்ன செய்யப்படும், இபாதத்துகளை ஷைத்தான் மறக்கடிச்சிருவான். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய துஆ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, வெறும் உலகத்தை சார்ந்து